பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி துறள்களாக பார்க்கலாம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க அதிமுக துணை நிற்கும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். மதகடிப்பட்டு, வெள்ளியனூர், தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த 3 ஆண்டு காலமாக புதுச்சேரியில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாவதும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் யாருக்கும் ஆட்சியில் இருப்பவர்கள் யாருக்கும் கவலை இல்லை, முயற்சியும் இல்லை, முன்முயற்சியும் இல்லை என்பதனெல்லாம் நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதுச்சேரி எதிர்கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றம்தான் கடந்த 3 ஆண்டு காலமாக மக்கள் படுகின்ற வேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு தேவை என்ற நிலையில் நம்முடைய அருமை சகோதரர் திரு கே நாராயணசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஜக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களுடைய பாதத்தோடு வேண்டி வணங்கி. தேனியில் தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் அமைப்பது பற்றியும் தேனி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்ட கழக அவைத்தலைவர் சந்தான முத்தையா, தேனி மாவட்ட கழக பொருளாளர் வாயி மற்றும் தேனி மாவட்ட நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இரட்டை கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வாகூர் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் கடந்த 2009ஆம் ஆண்டு 2 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இதில் தொடர்புடைய 14 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கடந்த 10 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிகள் 9 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மற்ற 5 பேரை விடுதலை செய்தும் புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்பாக நாகராஜிடம் கோவை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சுமார் 4.5 மணி நேர விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நாகராஜ் போலீசார் எழுப்பிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்ததாக தெரிவித்தார். மேலும் எந்த சமயத்தில் அழைத்தாலும் நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்கவும் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையிலிருந்து கேரளாவிற்கு சென்று கொண்டிருந்த ஆசிட் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை துறைமுகத்திலிருந்து சென்று கொண்டிருந்த லாரி மேட்டூர் அடுத்த குள்ளமழையானூர் பகுதியில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த ஆசிட் ஆறாக ஓடியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீரையும் சோப்பு நுரையும் பீச்சி அடித்து தீயணைப்புத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். மாணவிகளுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தார். தேன்கனிக்கோட்டையில் வருமான வரித்துறையினரின் சோதனையில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் உரிய ஆவணங்கள் இல்லாத 17 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மஞ்சுநாத் நகரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் கோவிந்தராஜ் என்ற தொழிலதிபர் வீட்டில் 26 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டு பீதியை ஏற்படுத்திய மர்ம நபர்களால் 12 தங்கக்கட்டிகள் சிக்கின. பயணிகள் வருகை பகுதியில் கருப்பு நிற பார்சல் ஒன்று நீண்ட நேரமாக கேட்பாரற்றி கிடந்தது. அதை கவனித்த பாதுகாப்பு அதிகாரிகள் பார்சல் யாருடையது என்று விசாரித்தனர். ஆனால் யாரும் உரிமை கோரி வரவில்லை. இதையடுத்து அதில் வெடிகுண்டு இருக்கலாம் என்ற பீதி ஏற்பட்டது. உடனே விமான நிலைய நிபுணர்கள் சோதனையிட்டதில் அதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் தெரிய வந்தது. பின்பு பார்சலை பிரித்து பார்த்தபோது 700 கிராம் எடை கொண்ட 12 தங்கக்கட்டிகள் இருந்தது தெரிய வந்தது. இதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 23.5 லட்சம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உரிய ஆவணங்கள் என்று கொண்டுவரப்பட்ட 3 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேத்தூர் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் என்று கொண்டுவரப்பட்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ICICI வங்கி வாகனத்தில் இருந்து 3 கோடியே 18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பாலத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் உள்ளிட்ட அதிமுகவினரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து செம்பனார் கோவில், குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிக்கிறார். அரசு மருத்துவர்கள் சங்கம் மற்றும் அரசு செவிலியர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் தர்மபுரியில் நடைபெற்றது. அப்போது கெட்டுப்போன ரத்தம் செலுத்தியதால் அதிக அளவு கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தி குறித்து தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வளர்மதி விளக்கம் அளித்தார். மேலும் மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து இது தொடர்பான விசாரணையை கையில் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். மதுரை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனுக்கு ஆதரவாக அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் அதிமுக கூட்டணி மக்களுக்கான கூட்டணி என்றார். இதைத் தொடர்ந்து வல்லாளப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார்.